ஜெயலலிதாவின் மர்மமான மரணத்தில் மத்திய அரசு உடந்தையாக இருந்துள்ளதை சமூக வலைதளங்களில் பரவலாக விவாத பொருளாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைய அரசியல் சூழலில் நடிகை கௌதமி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுத வைத்ததன் மூலம் மோடிக்கும் ஜெயலலிதாவின் படுகொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற கருத்தை பாஜக உருவாக்க முனைந்துள்ளது. அதற்கு கௌதமி விலை போகிறாரே தவிர நீதிக்கான குரலாக அது இல்லை. அதே தினத்தில் ஜெயலலிதாவிற்கு விஷம் கொடுத்து கொலை செய்தது சசிகலா தான். அவள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமித்தால் பெரும் போராட்டம் நடத்துவோம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாதான் இருக்க வேண்டும் என்று பாஜக பூணூல் பிரதி வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி கூறுகிறார். அதிமுகவிற்குள் பிளவு ஏற்படுத்தி இன்னும் சில வாரங்களில் ஜெயலலிதா சசிகலா சொத்து குவிப்பு வழக்கை விசாரணைக்கு கொண்டு வந்து ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்பியதைப் போல சசிகலாவையும் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே பாஜக தமிழ்நாட்டுக்குள் திரிகிறது. முக்கியமாக RSS பினாமி சீமான், நாங்கள் கூறியதைப் போலவே தமிழ்நாட்டை தற்போது ஆள்வது தமிழ்தான் என்று எடுபிடி பன்னீர்செல்வத்திற்கு வக்காலத்து வாங்குகிறார். இவர்கள் மூவருமே RSS பாஜகவினரின் திட்டப்படி இயக்கப்படுகிறார்கள். தந்தி தொலைக்காட்சியில் ஜெயலலிதா முகத்தில் உள்ள 4 புள்ளிகள் குறித்த விவாத நிகழ்ச்சியை சீமான் ஆதரிக்கிறார். அதில் எந்த மர்மமும் இல்லை என்று வக்காலத்து வாங்குகிறார். 2 மாதங்களுக்கு முன்பு கொல்லப்பட்ட ஜெயலலிதாவின் உடல் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு எதிர்க்கட்சிகள் மௌனம் கலைத்து போராட வேண்டும். பொது ஊடகங்கள் பேச வேண்டும். குறைந்தபட்சம் ஜெயலலிதா எப்படி அப்போலோவிற்குள் கொண்டு செல்லப்பட்டார் என்ற காட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று இயக்கங்கள் போராட்டத்தை தொடர வேண்டும். இல்லாவிட்டால் மேனாமினிக்கு நடிகைகளும் பொழப்புக்கு அரசியலில் நுழைந்த நடிகர்களும் நமக்கு அரசியல் பாடம் நடத்துவதை சகித்து கொண்டிருக்க வேண்டும். மக்கள் அதிகாரத்தை தீர்மானிப்பவர்கள் நடிகர் நடிகைகள் அல்ல, மக்கள்தான் என்பதை நாம் எந்த அளவுக்கு சீக்கிரமாக உணர்ந்து கொள்கிறோமோ அந்த அளவில் நடிகர்களின் அரசியல் நுழைவையும் புறக்கணித்தால் மட்டுமே தமிழ் சமூகம் உருப்படும் என்று பிரான்ஸ் தமிழ்ச்சி தனது ஃபேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளார்.